ஃபோர்டு நிறுவனத்தை துவங்கி வைத்தார் கீர்த்தனா. அடுத்த நொடியே பதில் கொடுத்த திமுக. கீர்த்தனாவின் வீடியோ வட மாநிலங்களில் கடும் வைரல். பள்ளிகளை சேதமாக்கியதா திமுக அரசு? அமைச்சர் கீர்த்தனாவின் புகார் உண்மையா? அடுத்த நொடியே ஆதாரத்துடன் பதில் கொடுத்த அன்பில் மகேஷ் பொய்யாமொழி. கடல் நீரை குடிநீராக மாற்றினாரா விஜய்? ஒரே நாளில் சாயம் வெளுத்து அம்பலமானது. கரூர் செல்லும் முதலமைச்சர் விஜய் அரசு வேலைகளை வாரி வழங்குகிறார். கொந்தளிக்கும் தமிழ்நாடு மக்கள். அரசு மருத்துவமனைகளில் ஓடிபி ஆதார் கார்டு கேட்டு அலைக்கழிப்பு. மணிக்கணக்கில் காத்திருக்கும் நோயாளிகள். இது மாதிரி இன்னைக்கு அரசியல் நடக்கக்கூடிய பல்வேறுபட்ட செய்திகளும் அந்த செய்திகளோட உண்மைத்தன்மையும் களத்திலிருந்து வந்திருக்கக்கூடிய வீடியோ காட்சிகளோட தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி யாரெல்லாம் பேட்டை டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்க்குறீங்களோ அவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இந்த வீடியோக்களை உங்கள் நண்பர்களுக்கு அதிகமாக ஷேர் செய்யுங்க. இன்னைக்கு காலையில் தொழில்துறை அமைச்சர் கீர்த்தனா அவங்க ஒரு போஸ்ட் போட்டிருக்காங்க அவங்களுடைய எக்ஸ்பேஜில். இனிமையான இல்லறத்திற்கு இதோ வந்து விட்டது தீர்வு. நீண்ட நேர இல்லறம், குழந்தையின்மை பிரச்சனைக்கு சஃபேத் முஸ்லி, அஸ்வகந்தா, சிலாஜித் போன்ற 20க்கும் மேற்பட்ட மூலிகைகள் கலந்து உருவாக்கப்பட்ட தரமான ப்ராடக்ட். ISO, GMP, FSSAI போன்ற இந்திய மற்றும் சர்வதேச அங்கீகாரம் பெற்ற ஹலாலான இயற்கை வேகரா. உங்கள் இரவும் இல்லறமும் நல்லறமாக மாற உடனே ஸ்கிரீன்ல இருக்க நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்க. இன்னைக்கு காலையில் தொழில்துறை அமைச்சர் கீர்த்தனா அவங்க ஒரு போஸ்ட் போட்டிருக்காங்க அவங்களுடைய எக்ஸ்பேஜில். வெல்கம் டு ஃபோர்டு அப்படின்னு சொல்லி போட்டிருக்கிறாங்க. வெல்கம் பேக் ஃபோர்டு அப்படின்ட்டு. ஃபோர்டு கம்பெனியை மீண்டும் வரவேற்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோர்டு கார் நிறுவனத்துடைய அந்த கம்பெனி கோயம்புத்தூரில் திறக்கப்பட போகுது. முதலமைச்சர் ஜோசப் விஜய் அவர்களுடைய தலைமையில் இந்த ஒரு அமைச்சராக இருந்து நான் இந்த நிறுவனத்தை துவங்கி வைக்கிறது, என் கையால் மெழுகுவர்த்தியால் துவங்கி வைக்கிறது நான் ரொம்ப பெருமைப்படுறேன் அப்படின்னு சொல்லி ஒரு போஸ்ட் போடுறாங்க. டிவிகேவுடைய ஐடி விங், அவங்களுடைய இந்த மாஃபியா, ரூட் மாஃபியா குரூப் எல்லாருமே ஆஹா ஃபோர்டு நிறுவனத்தை முதலமைச்சர் விஜய் தமிழ்நாட்டுக்கு திரும்ப கொண்டு வந்துட்டாரு, எப்பேற்பட்ட இளம் அமைச்சரை உருவாக்கி வச்சிருக்கிறாரு, தமிழ்நாட்டை விட்டு போன ஒரு நிறுவனத்தை திரும்ப தூக்கிட்டு வந்து இவங்க கொண்டு வந்திருக்கிறாங்களே அப்படின்னு சொல்லி ஆஹா ஓஹோன்னு சொல்லி இன்னைக்கு பில்டப் கொடுத்துட்டு இருக்கிறாங்க. ஆனால் இந்த பில்டப் அவங்களுடைய சாயம் ஒரு நாளை கூட தாங்கலை. இந்த ஃபோர்டு நிறுவனம் மீண்டும் தமிழ்நாடுக்கு வந்து 3000 கோடி ரூபாய்க்கு மேலே தமிழ்நாட்டில் முதலீடு செஞ்சு பல தமிழர்களுக்கு வேலைவாய்ப்பு ஏற்படக்கூடிய இந்த செயல் இது தாவேகா செஞ்சதில்ல, முதலமைச்சர் விஜயோடைய பங்கு இல்லை. கீர்த்தனாவுக்கு இது சம்மந்தமான என்ன நாலேஜ்ன்றது கூட அவங்களுக்கு தெரியுமா தெரியல. இதோடைய ஒட்டுமொத்த உழைப்புமே திமுகவை மட்டுமே சாரும். திமுக தான் இதுக்காக எவ்வளோ பெரிய உழைப்பு செஞ்சுருந்தாங்க. ஏன்னா ஃபோர்டு நிறுவனம் அப்படிங்கிறது அவங்க பல்லாயிரக்கணக்கான இங்கே முதலீடு செஞ்சு இந்தியாவிலே 2 இடங்களில் அவங்களுடைய உற்பத்தி நிலையங்கள் வச்சுருந்தாங்க. ஒன்று தமிழ்நாடு மறைமலை நகரில் வச்சுருந்தாங்க, இன்னொன்று குஜராத்தில் வச்சுருந்தாங்க. இந்த 2 தொழிற்சாலைகள், இந்தியாவில் இருக்கக்கூடிய இந்த 2 தொழிற்சாலைகள் 32க்கும் மேற்பட்ட நாடுகளுக்கு கார் எக்ஸ்போர்ட் ஆகும். இங்கேருந்து கார் தயாரித்து பல நாடுகளுக்கு ஏற்றுமதி செய்யப்பட்டு இருந்தாங்க. இப்படி நல்ல வழியில் போயிட்டு இருக்கும் போது தமிழ்நாடு, குஜராத் 2 மாநிலத்துக்குமே நல்ல பொருளாதார நிதி வந்துட்டு இருந்தது. அதுக்கடுத்து 2020, 2021 காலகட்டத்தில் இந்த கொரோனா லாக்டவுன் வரும்போது பெரிய அளவில் அந்த கார் விற்பனை, உலக அளவில் கார் விற்பனை மந்தமாச்சு. கார் விற்பனை சரிவை சந்திக்கக்கூடிய நேரத்தில் அப்போ வேறு வழி இல்லாமல் இந்த 2 கம்பெனிகளுமே அவங்க இழுத்து மூடக்கூடிய ஒரு நிலைமைக்கு ஏற்பட்டாங்க. குஜராத்தில் இருக்கக்கூடிய அவங்களுடைய ஃபோர்டு நிறுவனத்தை அந்த ஒட்டுமொத்த ஃபேக்ட்ரியுமே டாடா நிறுவனத்துக்கிட்ட வித்துட்டாங்க. தமிழ்நாடு மறைமலை நகரில் இருக்கிறத அந்த கம்பெனியை மூடிட்டு அவங்க போயிட்டாங்க. அப்போ இப்படி இருக்கக்கூடிய நேரத்தில் தமிழ்நாட்டுக்கு வந்திருந்த ஒரு நல்ல ஒரு வருமானம் தடைப்பட்டு போச்சு. அப்படிங்கிறதால 2024 செப்டம்பர் மாதம் அன்றைய முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அமெரிக்காவுக்கு பயணம் போகிறாரு. அமெரிக்காவுக்கு பயணம் போய் பல்வேறுபட்ட முதலீடுகளை தமிழ்நாடு இருக்கக்கூடிய அந்த நிகழ்வில் அதில் குறிப்பாக ஃபோர்டு நிறுவனத்தை போய் சந்திக்கிறாரு. இந்த ஃபோர்டு நிறுவனத்தை போய் சந்தித்து நீங்கள் திரும்பவும் உங்கள் தொழிற்சாலை தமிழ்நாட்டில் துவங்கணும், உங்களுடைய தொழில் அதுக்கு என்ன தேவைகள் இருக்கோ எல்லா தேவைகளுமே தமிழ்நாடு அரசு உங்களுக்கு செஞ்சு கொடுக்கும் அப்படின்னு சொல்லி அதுக்கான கோரிக்கைகள் வச்சு அதுக்கான திட்ட ஒப்பந்தங்கள் செஞ்சு அதுக்கான திட்டமிடல்கள் செஞ்சு இது எல்லாமே 2024 செப்டம்பர் மாதம் செஞ்சது. அதுக்கு பின்னாடி அன்னைக்கு தொழில்துறை அமைச்சராக இருந்த முன்னாள் அமைச்சர் TRB ராஜா அவருடைய உழைப்பு இதில் பெரும்பங்குன்னு சொல்லலாம். ஏன்னா அன்னைக்கு அமெரிக்காவில் இந்த பேச்சுவார்த்தை நடக்கும்போது அங்கே காரில் இருந்தே அன்னைக்கு அமைச்சர் TRB ராஜா சொன்னார், ஹாய் நண்பர்களே, ஃபோர்டு கூடிய சீக்கிரம் நம்ம தமிழ்நாட்டுக்கு வரப்போகுது, இங்கே தமிழ்நாடு விட்டு போன ஒரு நிறுவனம் மீண்டும் நம்ம தமிழ்நாட்டுக்கு வரப்போகுது, கூடிய சீக்கிரமே ஒரு நற்செய்தி இருக்கு அப்படின்னு சொல்லி சொன்னார். அதுக்கு பின்னாடி எவ்வளோ பெரிய திட்டமிடல்கள் எல்லாமே திமுக அரசு செஞ்சு அது சம்பந்தமான எல்லா ஏற்பாடுகளுமே செஞ்சாங்க. இது இல்லாமல் திமுக ஒரு கொள்கை முன்மொழிவு ஒன்று கொண்டு வந்திருந்தாங்க. அதாவது 2024-25 பட்ஜெட்டில் திமுக சார்பில் ஒரு அறிவிப்புமே கொடுத்துருந்தாங்க. அதாவது சென்னை, பெங்களூர் எப்படி தொழில் நகரங்களாக இருக்குதோ இந்த மாதிரி மதுரை, கோயம்புத்தூர், திருச்சி, வேலூர் இதெல்லாம் தொழில் நகரங்களாக கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லி பட்ஜெட்டில் ஒரு கொள்கை முடிவை ஒன்று கொண்டு வந்தாங்க.
அதுக்கேற்ற மாதிரி இங்கே சில மாநாடுகள், தொழில் சார்ந்த மாநாடுகள் அன்னைக்கு அமைச்சர் டிஆர்பி ராஜா அவர்களுடைய தலைமையில் சில மாநாடுகள் நடத்தப்பட்டது. குறிப்பாக ஜிசிசி நெக்ஸ்ட் சமிட் 2025 அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த மாநாடு, இதெல்லாம் கோயம்புத்தூர், மதுரை இது மாதிரியான நகரங்களை இன்னும் மேம்படுத்தணும், அங்கே தொழில் சார்ந்த பல நிறுவனங்கள் வரணும் அப்படின்னு சொல்லி பல்வேறுபட்ட ஏற்பாடுகள் செஞ்சு, ஃபோர்டு நிறுவனத்தோடு சேர்ந்து பலப்பட்ட ஒப்பந்தங்கள் செஞ்சு, இதுக்கான எல்லா ஏற்பாடுகளுமே செஞ்சு ஃபோர்டு நிறுவனம் அன்னைக்கு இந்த ஒப்பந்தத்துக்கு ஒத்துக்கிட்டு கிட்டத்தட்ட 3250 கோடி ரூபா 3250 கோடி ரூபா நாங்கள் தமிழ்நாட்டில் இன்வெஸ்ட் பண்ண போகிறோம் அப்படின்ற அந்த அறிவிப்பை 2025 அக்டோபர் மாதமே ஃபோர்டு நிறுவனம் அறிவிச்சாங்க. அப்போ இதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய எல்லா உழைப்புமே திமுக அரசை மட்டுமே சாரும். அப்படி இருந்ததை என்னவோ ஆட்சிக்கு வந்து 50-60 நாளில் எல்லாமே இவங்களே செஞ்சு முடிச்சுட்டா மாதிரி, 50 நாள் அதை செய்ய முடியுமா? இதுக்கான திட்டமிடல் இருக்கு இல்லையா, ஃபோர்டு நிறுவனம் அவங்க தமிழ்நாட்டில் எங்கே ஆரம்பிக்கணும், என்ன செய்யணும், இந்த திட்டப்பணிக்கு மட்டுமே 8 மாதம் டைம் எடுத்துட்டாங்க. ஒரு திட்டப்பணிக்கு மட்டுமே 8 மாதம் டைம் எடுக்கும்போது ஆட்சிக்கு வந்து 50 நாள் 60 நாளில் ஃபோர்டு ஐயோ தளபதி பத்தியா அங்கேருந்து தூக்கிட்டு வந்தார். கில்லி படத்தில் ஒரு டைலாக் ஒன்று இருக்கும், அந்த த்ரிஷாவை காரில் வச்சு கடத்திட்டு போவார். அப்போ அந்த காமெடி நடிகர் பாண்டு சொல்லுவார், சார் இவனை மட்டும் காவேரிக்கு அனுப்பணும்னா காவேரி நேராக கையோடு தூக்கிட்டு வந்துடுவான் சார் அப்படின்னு சொல்லி ஒரு டைலாக் சொல்லுவார். இதெல்லாம் சினிமா டைலாக் இருக்குல்ல, அந்த இதெல்லாம் இன்னைக்கு ரீல்ஸாக வெட்டி போடுறாங்க. ஐயோ ஃபோர்டு நிறுவனம் தமிழ்நாடு விட்டு போச்சு, அதை கையோட தூக்கிட்டு வந்துட்டார தளபதி அப்படி இப்படின்னு பில்டப் கொடுத்துட்டு இருக்கிறாங்க. ஆனால் இதெல்லாம் பில்டப்புக்கு மட்டுமே உதவுமே தவிர இதை செஞ்சு முடிச்சது எல்லாமே திமுக. இன்னைக்கு அந்த நிறுவனம் தமிழ்நாடுக்கு வருது, தமிழ்நாடுடைய பொருளாதார ரீதியாக தமிழ்நாடு முன்னேறக்கூடிய செயலாக இருக்கட்டும், இதனால பல தமிழர்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கிறது, இது எல்லாமே திமுக செய்த முன்னெடுப்பு. சரி, ஒரு பக்கம் அமைச்சர் கீர்த்தனா ரீல்ஸா, இதுக்கப்புறம் ஏன்பா நீங்களே ரீல்ஸ்னா ரீல்ஸுக்கெல்லாம் பெரிய ஹீரோ நான் சினிமாலேருந்து வந்தவன் அப்படின்னு சொல்லி தளபதியை இப்போ ரீல்ஸில் இறங்க ஆரம்பிச்சிட்டாப்புல. இப்போ ரீல்ஸ் இறங்கிட்டு கடல் நீரை குடிநீராக்கும் திட்டத்தை முதலமைச்சர் விஜய் ஆய்வு செய்தார். அங்கே போயிட்டு அவர் கையாலே கிளாஸ் எடுத்து அவர் கையாலே அவரே தண்ணி குடிச்சுக்கிறாரு. ஓ வாட்டர் சிஎம். ஏன்னா இன்னைக்கு உங்களுடைய பில்டப் எந்த அளவுக்கு போச்சுன்னா, இன்னைக்கு வட மாநிலங்களில் திட்டமிட்டு பொய் செய்திகளை பரப்புறாங்க. வட மாநிலங்களில் திட்டமிட்டு பிஜேபி பரப்பல, டிவிக்கே இன்னைக்கு பரப்பிட்டு இருக்காங்க. இவங்களுடைய ஐடி விங் சார்பில் இங்கிலீஷில் சில வகையான நியூஸ் கார்டுகள் பரப்புறாங்க. அதாவது தமிழ்நாட்டில் எந்த இருக்கக்கூடிய எல்லா ஹாஸ்பிட்டல்ஸ், பிரைவேட் ஹாஸ்பிட்டலில் கூட ஒரு பேஷண்ட் வந்து ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிறாங்க, அதுக்கான செலவு என்னவோ அவங்க ட்ரீட்மெண்ட்டுக்கான பணம் கொடுப்பாங்க. ஆனால் அந்த பேஷண்ட் இறந்து போயிட்டாருன்னா அந்த ஒட்டுமொத்த காசையுமே பிரைவேட் ஹாஸ்பிட்டல் வாங்கக்கூடாது அப்படின்னு சிஎம் விஜய் ஒரு உத்தரவு போட்டார் அப்படின்னு சொல்லி, இதெல்லாம் தமிழ்நாட்டில் வாழ்ற நமக்கே தெரியாது. ஆனால் வட மாநிலங்களில் இப்படி ஒரு பொய் செய்தி, வட மாநிலங்களில் பிரபலமாக இருக்கக்கூடிய இன்ஸ்டாகிராம் பேஜிலலாம் இப்படி ஒரு பொய் செய்திகளை பரப்புறாங்க. தமிழ்நாட்டில் வந்து யூஸ் பண்ணி முடிச்சிட்ட வாட்டர் கேன் இருக்கு இல்லையா, வேஸ்ட் வாட்டர் கேன், அந்த வாட்டர் கேனை கொண்டு போய் நீங்கள் ஒரு மிஷின் இருக்கும் தமிழ்நாட்டில், சிஎம் விஜய் ஒரு மிஷின் கொண்டு வந்திருக்காரு. அந்த மிஷினுக்குள்ளே இந்த காலி பாட்டில் நீங்கள் போட்டிங்கன்னா உங்களுக்கு 5 ரூபா கிடைக்கும். அப்போ இது மூலிமா மக்கள் எல்லாம் கீழே கிடக்கிற பாட்டில்லாம் வேஸ்ட் பாட்டிலாம் கொண்டு வந்து போடுவாங்க. இந்த மாதிரி குப்பைகள் இல்லாத நெகிழிகள் இல்லாத ஒரு தமிழ்நாட்டை உருவாக்குறதுக்காக சிஎம் விஜய் ஒரு அற்புதமான திட்டத்தை கொண்டு வந்திருக்கா சொல்லி வட மாநிலங்கள் எப்பேற்பட்ட ஃபேக் நியூஸ்களை இன்னைக்கு உருவாக்கிட்டு இருக்கிறாங்க. அந்த மாதிரி இங்கே ஒரு பில்டப், ஐயோ கடல் நீரை குடிநீராக்கக்கூடிய திட்டத்தை முதலமைச்சர் விஜய் செஞ்சாரு, அவர் கையாலே தண்ணி எடுத்து அவரே குடிச்சுக்கிறாரு அப்படின்னு சொல்லி, அவரே அந்த தண்ணி அவர் வாயிலிருந்து அவரே முழுங்கிக்கிட்டாரு அப்படின்னு சொல்லி இப்பேற்பட்ட பில்டப் கொடுத்தாங்க. ஆனால் இந்த கடல் நீரை குடிநீராக்கக்கூடிய திட்டம் இருக்குல்ல, இதுவுமே திமுக அரசு செஞ்ச திட்டம். திமுகவுடைய ஆட்சி காலத்தில் பிப்ரவரி 2024 அன்னைக்கு தேதிக்கு கிட்டத்தட்ட 2465 கோடி ரூபாய்க்கு நெம்மேலியில், இன்னைக்கு விஜய் எந்த இடத்துக்கு போனாரோ செங்கல்பட்டு மாவட்டத்தில் இருக்கக்கூடிய நெம்மேலியில் அந்த பெரிய தொழிற்சாலை, அந்த தொழிற்சாலை திமுக அரசால் ஆரம்பிக்கப்பட்டது. ஒரு நாளைக்கு 150 மில்லியன் லிட்டர், அதாவது கிட்டத்தட்ட 15 கோடி லிட்டர் அளவு தண்ணி கடல் நீரை எடுத்து அதை சுத்திகரித்து அதை குடிநீராக மாற்றக்கூடிய ஒரு திட்டத்தை, தமிழ்நாட்டை அடுத்த கட்டத்துக்கு, இந்தியாவிலே அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகக்கூடிய ஒரு திட்டத்தை திமுக அரசு 2024 பிப்ரவரி மாதம் செஞ்ச ஒரு திட்டம். அந்த பணிகள் இப்போ நடந்துட்டு வந்துட்டு இருக்குது. அந்த பணிகளை ஆய்வு செய்ய தான் முதலமைச்சர் விஜய் போனாரே தவிர அந்த பணிகளுக்கான அடிக்கல் நாட்டுறதுக்கு ஒரு போல. இப்போ கீர்த்தனா அன்னைக்கு அங்கே மெழுகுவர்த்தி துவங்கி அந்த கம்பெனி அவங்க மெழுகுவர்த்தி துவங்கி தான் வச்சாங்களே தவிர அதுக்கான திட்டமிடலை திமுக செஞ்சது. இது மாதிரி தான் இவங்க வெறும் பில்டப் மட்டும் தான் இவ்வளோ செய்ய முடியும். இன்னொரு பில்டப்பு, முதலமைச்சர் விஜய் எக்மூர் ஹாஸ்பிட்டலில் போய் ஆய்வு செய்ய போயிட்டாரு, எக்மூர் பேபி ஹாஸ்பிட்டலில் ஆய்வு செய்ய போயிட்டாருன்னு சொல்லி ஒரு பில்டப். அவரு ஹாஸ்பிட்டலுக்கு போனோம், ஆனால் இதுக்கு பின்னாடி ஒரு சினிமா சீன் கிரியேட் பண்ணணும். முதல்வன் படத்தில் ஒரு நாள் முதல்வர் வந்து எப்படியெல்லாம் அவர் செய்வாரோ அந்த மாதிரி நம்ம ஏன் ஒரு சீன் கிரியேட் பண்ணக்கூடாது, நம்ம எத்தனை படம் நடிச்சிருக்கிறோம் அப்படின்னு சொல்லி ஒரு பெண் ஒருத்தவங்க வந்து இந்த மாதிரி பேபி ஹாஸ்பிட்டல், எக்மூர் பேபி ஹாஸ்பிட்டல் வந்து அது சரியில்லை இது சரியில்லை எல்லாத்துக்கும் காசு கேட்குறாங்க அப்படி அப்படின்னு சொல்லி ஒரு வீடியோ போடுற மாதிரியும், உடனடியாக முதலமைச்சரே கள ஆய்வுக்கு இறங்கிட்டாரு அப்படிங்கிற மாதிரி ஒரு சீன் கிரியேட் பண்ணி
அங்கே போகிறாங்க, அங்கே போய் பார்க்குறாரு, எல்லா டாக்டர் கிட்ட போயிட்டு இப்படிங்கிறாரு அப்படிங்கிறாரு. ஆனால் கடைசி வரைக்கும் அவர் என்ன பேசுகிறாருன்ற வார்த்தையை வெளில வராரு. பின்னாடி ஃபுல்லாக பிஜிஎம் தான். இப்படிங்கிறாரு அப்படிங்கிறாரு, டாக்டர் கிட்ட பேசுகிறாரு, போய் பேஷண்ட் கிட்ட பேசுகிறாரு, தாய்மார்கள்ட்ட போய் பேசுகிறாரு. ஒரு ரீல்ஸ், ஒரு க்ளோஸில் 4 ஷாட், டைட்டில் 4 ஷாட், லாங் ஷாட்டில் ஒரு 4 ஷாட்டு, அவ்வளோதான். அதுக்கு பின்னாடி 2 சேட் பிஜிஎம், 2 சென்டிமெண்ட் பிஜிஎம். இதை போட்டோமா, அன்னைக்கு ஷாட் முடிஞ்சு போச்சு. நம்ம என்ன கேட்குறோம், போய் இந்த ஆய்வு செய்யுங்க. ஆக்சுவலாக விஜய் அவரை பொறுத்த வரைக்கும் அவர் எக்மூர் பேபி ஹாஸ்பிட்டல் போகிறது அவருடைய வழக்கம். ஏன்னா அவர் அந்த ஹாஸ்பிட்டல்லாம் பிறந்தார். அவர் அந்த ஹாஸ்பிட்டலில் பிறந்ததால் அவருடைய ஒவ்வொரு பிறந்த நாளுக்குமே அன்னைக்கு தேதியில் ஜூலை 22 அவர் பிறந்த ஜூன் 22 நினைக்கிறேன். அன்னைக்கு குறிப்பிட்ட தேதியில் அன்னைக்கு டேட்டில் என்னென்ன பிள்ளைகள் பிறகுதோ அவங்களுக்கு 1 கிராம் அளவுக்கு தங்க மோதிரம் கொடுக்கறத அவர் ரொம்ப வருஷமாக சினிமா நடிகராக இருக்க காலத்துலேருந்தே செஞ்சுக்கிட்டு தான் இருக்கிறாரு. அப்போ அந்த ஹாஸ்பிட்டல் போடுறதா அவரோட சென்டிமெண்ட். நம்மளுடைய சென்டிமெண்ட்டாக வழக்கமாக ஒரு ஹாஸ்பிட்டல் போகிறோம். அதனால தான் மற்ற ஹாஸ்பிட்டல் போல இங்கே பக்கத்தில் இருக்கக்கூடிய ஜிஹெச் ஹாஸ்பிட்டலுக்கோ, கிண்டியில் இருக்கக்கூடிய கலைஞர் நூற்றாண்டு ஹாஸ்பிட்டலுக்கோ, எத்தனை ஹாஸ்பிட்டல் இருக்கு இல்லையா, எந்த ஹாஸ்பிட்டலுக்கு போகாமல் ஏன் எக்மூர் பேபி ஹாஸ்பிட்டல் போனாங்கன்னா அது அவர் காலங்காலமாக அங்கே போயிட்டு இருக்கக்கூடிய ஒரு ஹாஸ்பிட்டல் தான். அப்போ அங்கே ஹாஸ்பிட்டல் நம்ம வழக்கமாக போகிற ஹாஸ்பிட்டல், அங்கே போக முன்னாடி ஒரு சீன் கிரியேட் பண்ணணும் இல்லையா, அதுக்காக ஒரு செட்டிங் தான் இதெல்லாமே. சரி, இங்கே போக தெரிஞ்ச உங்களுக்கு இன்னைக்கு கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் மக்கள் எவ்வளோ சிரமப்பட்டு இருக்காங்க, அங்கே போய் பார்க்க வேண்டியதுதானே. திடுதிப்புன்னு ஒரு திட்டத்தை ஒன்று கொண்டு வராங்க. இனி கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் ஓபியில் போய் ஒரு பேஷண்ட் போய் அவங்க ஓபி சீட்டு வாங்கணும்னா அவங்களுடைய மொபைல் நம்பரை கொடுக்கணும், அவங்களுடைய ஆதார் நம்பரை கொடுக்கணும். அந்த ஆதாரும் மொபைல் நம்பர் எந்த நம்பரில் இருக்குதோ அந்த நம்பருக்கு ஒரு ஓடிபி வரும். அந்த ஓடிபி கொடுத்தாதான் உங்களால் ஓபி சீட்டே வாங்க முடியும். அதுக்கப்புறம் தான் நீ டாக்டரே போய் பார்க்கணும்னு சொல்லி திடுதிப்புன்னு ஒரு அறிவிப்பு. இதுக்கான முன் திட்டமிடல் எதுவும் இல்லாமல், மக்களுக்கு இதுக்கு சம்மந்தமான அறிவிப்புகள் கொடுக்காம, எதுவுமே இல்லாமல் திடீர்னு ஹாஸ்பிட்டல் போனால் அங்கே ஒரு போஸ்டர் ஒட்டி இருக்கு, ஓடிபி ஆதார் கார்டு இருந்தால் தான். அப்போ அங்கே பேஷண்ட் நோயாளிகளாக அந்த இடத்துல போய் நிற்கிறாங்க. பல நோயாளிகள் ஆதார் கார்டு இல்லையேங்க, ஸோ இப்போ வீட்டுக்கு போய் எடுத்துருவா, வேறு என்ன செய்யுது, வீட்டுக்கு போய் திரும்ப வீட்டுக்கு போய் எடுத்துகிட்டு வந்து அந்த ஆதார் கார்டை எடுத்துகிட்டு வந்தால் இப்போ ஆதார் கார்டு ஓடிபி இதெல்லாம் போடுற வரைக்கும் குறைஞ்சது இந்த ப்ராசஸ் முடியறதுக்கு 5 நிமிஷத்துலேருந்து 10 நிமிஷம் ஆகும். இதுக்காக பின்னாடி இருக்கக்கூடிய எல்லா நோயாளிகளும் வரிசையில் காத்துட்டு இருக்காங்க. மணிக்கணக்கில் காத்துட்டு இருக்கக்கூடிய ஒரு நவல நிலை. நீங்கள் திடுதிப்புன்னு கொண்டு வரீங்களா? இப்போ எங்கள் மோடிஜி திடீர்னு 500,000 நோட்டு செல்லாது, திடுதிப்புன்னு கொண்டு வந்து எப்படி ஒட்டுமொத்த இந்தியாவுமே அலக்கழிச்சு பெரிய சிரமத்தைப்பட்டாங்க இல்லையா? அப்போ இதெல்லாம் பார்க்கும்போது நமக்கு ஒரு பாடம் வேணும். நம்ம திடுதிப்புன்னு ஒரு திட்டம் கொண்டு வந்தால் மக்கள் என்ன செய்வாங்க? அப்போ இதுக்கான ஒரு திட்டமிடல் இருக்கணும். அந்த ஓடிபி அந்த ஓபி சீட் வாங்குற கவுண்டர் அதிகமாக்கணும், ஊழியர்கள் அதிகமாக்கி இருக்கணும். இதெல்லாம் செஞ்சு சரியா இருந்தா இப்படி ஒரு திட்டம் கொண்டு வரது நியாயம். ஆனால் எடுத்தவங்க ஒருத்தவங்க இப்படி கொண்டு வந்துட்டா அங்கே என்ன செய்வாங்க? பல பேர் ஆதார் நம்பரை அவங்களுடைய மொபைல் நம்பரோட இணைக்காமல் இருப்பாங்க. இல்லை சிலர் அவங்களுடைய ஆதார் நம்பர் அவங்களுடைய மகன் நம்பரோ வீட்டில் இருக்க வேற யாரத்தோட நம்பரில் இருக்கும். இப்போ அவங்களுக்கு அவங்க ஃபோன் பண்ணி ஓடிபி வாங்கணும். இப்படி பல நிலைகள் இருக்கும்போது இதெல்லாம் நீ கொடுத்தாதான் உனக்கு ஓபி சீட்டு அப்படின்னு சொல்லி இன்னைக்கு பெரிய அளவில் மக்கள் அவ்வளோ நிலையை சந்திச்சுட்டு இருக்கிறாங்க. காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, ராணிப்பேட்டை எந்த ஹாஸ்பிட்டல் வேணாலும் போங்க, இன்னைக்கு மக்கள் பெரிய அளவு கூட்டமாக அங்கே சிக்கி தவிக்கிறாங்க. நீங்கள் ஆய்வு செய்ய போகிறது முதலமைச்சர் ஒரு பெண்ணோட வீடியோவை கேட்டு முதலமைச்சர் ஆய்வு செய்ய போயிட்டார் அப்படின்னா இங்கே தமிழ்நாட்டு மக்கள் மொத்தமாக அங்கே சிக்கி தவிச்சிட்டு இருக்கிறாங்க. பெரிய அளவில் பாதிக்கப்பட்டுக்கிட்டு நான் மணிக்கணக்கில் நிற்கிறேன், உள்ளே போய் என்னால் ஒரு ஃபர்ஸ்ட் எய்டு கூட பண்ணிக்க முடியல அப்படின்னு நிற்கிறாங்களே. இது இன்னைக்கு எல்லா டிவி சேனல்களும் ஓடிட்டு இருக்கு. அப்போ நீங்கள் ஒரு பெண்ணோட குரலை கேட்டு ஆய்வு செய்ய போகிற முதலமைச்சர் மொத்த தமிழ்நாடுமே இங்கே இருக்குது. இதை நீங்கள் ஆய்வு செய்ய போகணும், இங்கெல்லாம் போக மாட்டீங்க. ஏன் உங்கள் கட்சியை சேர்ந்த ஒரு பெண் அந்த தூத்துக்குடி பக்கத்தில் இருக்கக்கூடிய ஸ்ரீவைகுண்டம் அந்த இடத்துல உங்கள் கட்சியை சேர்ந்த ஒரு பெண் என்ன இந்த மாதிரி வேலை வாங்கி தரேன்னு சொல்லி இப்படி பாலியல் வன்கொடுமை செஞ்சுட்டாங்கன்னு சொல்லி விஜய் அண்ணா இதெல்லாம் மாத்திரம் தானே நம்ம வந்தோம்னா அதுக்கு தானே நீங்கள் வந்தீங்கன்னா எனக்கு ஒரு நீதியை கொடுங்கன்னு சொன்னால் அதுக்கே இன்னொரு நீதி கொடுக்க முடியல. அந்த சம்மந்தப்பட்ட பெண் பாதிக்கப்பட்ட பெண்ணை தான் கட்சியை விட்டு தூக்குனீங்க. இப்போ ஏற்பட்ட எல்லாமே இதுக்கு பின்னாடி ஒரு ரீல்ஸ் மட்டும்தான். ரீல்ஸ் இல்லைன்னா தாவேக்கா இல்லை, அப்படிதான் இவங்களோட நிலைமை. இப்போ இதில் ரீல்ஸ் எனக்கு என்னன்னா ரீல்ஸோட உச்சக்கட்டம் நாளைக்கு தான் இருக்குது. நான் இன்னைக்கு இப்போ இவ்வளோ நடந்தெல்லாம் நம்ம ட்ரெய்லர் தான், நாளைக்கு தான் மெயின் பிக்சரே பார்க்க போகிறோம். முதலமைச்சர் விஜய் நாளைக்கு கரூர் செல்கிறார், அங்கே போய் பாதிக்கப்பட்ட குடும்பத்துக்கு 32 பேருக்கு அரசு வேலை வழங்குகிறார் அப்படிங்கிறாங்க. 32 பேருக்கு ஏன் அரசு வேலை வழங்கணும்? 32 பேரும் உங்களை பார்க்கறதுக்காக, அதாவது மற்ற ஏதாவது ஒரு இடர்பாடுகளோ ஏதாவது பேரிடர்களோ ஏற்பட்டு யதார்த்தமான விபத்து ஏற்பட்டால் அங்கே யாருக்கா பாதிக்கப்பட்டால் அவங்களுக்கு உரிய நிவாரணமோ அரசு வேலைகள் கொடுப்பாங்க. இங்கே வந்தவங்கலாம் நீங்கள் அன்னைக்கு ஒரு நடிகரை பார்க்கறதுக்கு வந்த ஒரு கூட்டம், அங்கே கூட்டம் வர எல்லாம் தெரிஞ்சு நீங்கள் தாமதமாக இருந்தது உங்களுடைய பிழை. ஒரு நடிகரை பார்க்க சினிமா முகத்தால் எழுந்த ஒரு கூட்டம், அவங்களுக்கு அரசு வேலை கொடுக்கணும். 32 பேருக்கு அரசு வேலை கொடுக்குறான்னா அப்போ இந்த கேஸ் அங்கே சிபிஐ விசாரிக்கும் போது இப்போ இந்த 32 பேருக்கு அரசு வேலை கொடுக்கறதுங்கிறது இது சாட்சியை இல்லாமல் ஆக்கிறதுக்கு சமமா இல்லையா? ஆல்ரெடி 20 லட்ச ரூபா அவங்களுக்கு கொடுத்தீங்க, அவங்கள நீங்கள் போய் நேரில் பார்க்காம அவங்கள உங்கள் இடத்துக்கு வர வச்சு 20 லட்ச ரூபா குடும்பத்துக்கு கொடுத்தீங்க. அந்த 20 லட்ச ரூபா வாங்கின உடனே அழுதுட்டு இருந்த குடும்பம் அன்னைக்கு என்ன சொன்னாங்க? புள்ள போனால் போயிட்டு போகுது, அவரை கிட்ட பார்த்துட்டேன்லம்மா, இவர் பார்க்கறதுக்காக புள்ள செத்துட்டு போகுது, பரவாயில்ல என்ன பண்ணுறது,
அப்படின்னு சொல்லி எத்தனையோ பேர் பேசுனதை நம்ம பார்த்துருந்தோம். இப்போ அரசு வேலையும் கொடுக்கப்பட்டுட்டா இங்க சாட்சிகளோட நிலைமை என்ன ஆகுறது? அதுதான் இங்க முக்கியமான கேள்வி. இங்க ஒவ்வொருத்தனும் படிச்சு கஷ்டப்பட்டு மனப்பாடம் பண்ணி பரீட்சை எழுதி எக்ஸாம் எழுதி போய் டிஎன்பிஎஸ்சி வரைக்கும் இதுக்காக பிராக்டிஸ் எடுத்து அதுக்கு கோச்சிங் சென்டர் போய் எல்லாம் செஞ்சு வச்சிருப்பான். அவனுக்கு அரசு வேலை கிடைக்குமா கிடைக்காதுன்றது பெரிய கேள்விக்குறி. இங்க ஒரு நடிகரை பார்க்கறதுக்காக வந்து ஒரு கூட்டம் வந்து உயிரை விட்டுருமா? அவங்களுக்கு அரசு வேலை அப்படின்னா இது எந்த வகையில நியாயம் அப்படின்னு இன்னைக்கு நம்ம மட்டும் கேட்கல, இவங்களுக்கு வாக்களித்த மக்கள், இவங்களுடைய ரசிகர்களே இன்னைக்கு கேள்வி கேட்கக்கூடிய அளவுக்கு தான் இந்த கரூரோட நிகழ்வுகள் நடந்துட்டு இருக்குது. இன்னும் கரூர்ல பாருங்களேன், தளபதி எனக்கு தெரிஞ்சு கடந்த 2 நாளா வெளியில எங்கேயுமே வரல. ஃபுல்லா ரிஹர்சல்ல இருப்பாப்புல. அந்த இடத்துல எடுத்துட்டு ஃபுல்லா மனப்பாடம் பண்ணிட்டு இருப்பாரு. எனக்கு தடை போட்டார்கள், தடையை மீறி அதை உடை, தடையை மீறி நான் வந்துகிட்டு இருக்கிறேன். திமுக அவ்வளவு பெரிய அராஜகம், 2 பேருக்கு மத்தியில தான் போட்டி, நாளைக்கும் சொல்லுவாரு. 2 பேருக்கு மத்தியில இதெல்லாம் இன்னைக்கு ஃபுல்லா மனப்பாடத்துல ஓடிட்டு இருக்கோம். நாளைக்கு தான் மெயின் பிக்சர்னு பெரிய கூத்து நடக்கும். சரி, இதுக்கப்புறம் கீர்த்தனா இதோட விட்டாங்களா? ஏன்னா இன்னைக்கு கீர்த்தனாவுடைய செயல்பாடு வட மாநிலத்தில் இருக்கக்கூடிய ஊடகங்கள் வரைக்கும் கீர்த்தனாவை இன்னைக்கு வச்சு செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. வட மாநிலங்களில் இருக்கக்கூடிய இந்தியா டுடே உட்பட பல ஊடகங்கள் இது மாதிரி ஒரு அமைச்சர் போய் மாணவர்களை போய் கேள்வி கேட்டு அவங்க சரியா பதில் சொல்லலை, இவங்களா ஒரு கேள்வி கேட்டுப்பாங்க, அந்த கேள்விக்கு மாணவர்கள் பதில் சொல்லங்கிறதுக்காக இவங்க அந்த மாணவர்களை இழிவா பேசுறது, லாஸ்ட் பெஞ்ச் ஸ்டூடெண்ட்ஸ் சொல்லி பேசுறதுன்னு சொல்லி இன்னைக்கு இந்தியா டுடே உட்பட பல ஊடகங்கள் இன்னைக்கு விவாத பொருளாவே இன்னைக்கு கையில் எடுத்துருக்காங்க. வட மாநிலங்களில் இருக்கக்கூடிய யூடியூபர்ஸ், அம்பேத்கர் கொள்கையில் இருக்கக்கூடிய பல யூடியூபர்ஸ் இன்னைக்கு ஒரு வீடியோ போட்டது. இப்போ ஒரு அமைச்சர் இப்படி சரி எந்த வகையிலும் நியாயம்? நீங்க போய் ஸ்கூலுக்கு போய் ஆய்வு பண்ண போறீங்களா? ஸ்கூலுடைய நிலைப்பாடுகள் சரியா இருக்கா நீங்க ஆய்வு செய்யணும். அதை விட்டுட்டு பிள்ளைங்களை போய் இப்படி அவமானப்படுத்துறது எந்த வகையில நியாயம் சொல்லி இன்னைக்கு வட மாநிலம் வரைக்கும் கேள்வி கேட்ட பிறகு இது அப்படியே இந்த பக்கம் திருப்பி விடுறது. இதை தானே இவங்க தொடர்ந்து அந்த பாஜகவுடைய ஃபார்முலா இருக்குல்ல, அதை தான் இவங்களும் ஃபாலோ பண்றாங்க. இன்னைக்கு அப்படியே திரும்புறதுக்காக கீர்த்தனா அவங்களுடைய எக்ஸ்பேஜில் ஒரு போஸ்ட் ஒன்று போடுறாங்க. ஒரு ஸ்கூல், ஒரு சிதிலம் அடைஞ்ச ஸ்கூலோடைய ஒரு பில்டிங்ல அங்கங்க செவரு உடஞ்சிருக்குது, பில்டிங் டேமேஜா இருக்குது. அந்த போட்டோவை போட்டுட்டு அன்பில் மகேஷ் பொய்யாமொழி சரியா நீங்க வந்து சரியா அதை கவனிக்கல, இது மாதிரி இது ஒரு பள்ளியின் அவலநிலை மட்டுமல்ல, அதை அவங்க எழுதுறாங்க, ஒரு பள்ளியின் அவலநிலை மட்டுமல்ல, பல ஆண்டுகளாக அரசு பள்ளிகள் எவ்வாறு இங்கே புறக்கணிக்கப்படுகின்றன அப்படின்றதுக்கான எடுத்துக்காட்டு. இங்க வந்து கழிவறைகள் சரியில்லை, உடற்பயிற்சிக்கான ஆசிரியர்கள் இல்லை, கணினி பயிற்சிக்கான ஆசிரியர்கள் இல்லை, அப்படி இப்படின்னு சொல்லி ஒரு உடஞ்சு போன ஒரு ஸ்கூலை காட்டிட்டு இதுக்கான விஷயத்தை காட்டுறாங்க. உடனடியாக திமுக இருந்து பதில் கொடுக்கப்பட்டது. இந்த மாதிரி உடஞ்சு போனதுங்கிறது இது 5 வருஷம் திமுக ஆட்சியில் நடக்கல. ஸ்கூலுங்கிறது காலங்காலமாக இங்கே பள்ளிக்கூடங்கள் இருக்கு, கிராமத்தில் இருக்கக்கூடிய பள்ளிக்கூடங்கள் இருக்கு, சிதிலம் அடைஞ்சு இருக்க தான் செய்யுது. அதை சரி செய்யறதுக்கு என்ன செஞ்சோம், இந்த 5 வருஷம் திமுக ஆட்சியில் என்ன செஞ்சோங்கிறத அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அன்னைக்கு ஒரு சட்டமன்றத்தில் கொடுத்த பதிலேயே இன்னைக்கு ஒரு வீடியோ மறுப்பா பதில் கொடுத்திருந்தாரு. திமுகவுடைய ஆட்சியில் பேராசிரியர் அன்பழகன் பள்ளி மேம்பாட்டு திட்டம் அப்படின்னு ஒரு திட்டம் கொண்டு வந்தாங்க. இந்த பேராசிரியர் அன்பழகன் பள்ளி மேம்பாட்டு திட்டம் அப்படிங்கிறது ஒன்லி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட் மட்டும்தான். அதாவது புதுசாக பள்ளியை உருவாக்கணும், இந்த கல்வி திட்டம் கொண்டு வரணும், அது தனி. இது ஒன்லி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், உள்கட்டமைப்பு மேம்பாடு மட்டும். எங்கெல்லாம் சிதல் அடைஞ்சிருக்கு, ஸ்கூல் கிளாஸ் எங்க மெயின்டெனன்ஸ் இல்லாமல் இருக்கு, அதை மட்டும் சீர் செய்யறதுக்காக அன்னைக்கு திமுகவுடைய ஆட்சியில் 3878 கோடி ரூபாய்க்கு ஒரு திட்டமிடல் செய்யப்பட்டு அதில் 17,314 கிளாஸ் ரூம் அதில் அவங்க தேர்ந்தெடுத்தது. 17,314 கிளாஸ் ரூம் தேர்ந்தப்பட்டு அதில் முதல் கட்டமாக 9,416 கிளாஸ் ரூம் அதுக்கான வேலைகள் செய்ய ஆரம்பிச்சாச்சு. அதுக்காக அன்னைக்கு அவர் சட்டமன்றத்தில் பேசும்போது சொல்றாரு, இன்னைக்கு நான் சட்டமன்றத்தில் இன்னைக்கு நான் பேச வரும்போது இதுக்காக இன்னைக்கு 678 கோடி ரூபாய் தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் நிதி முதல் கட்டமாக நிதியை ஒதுக்கீடு செஞ்சுட்டாரு. அப்படி செய்யப்பட்டதால பல கிளாஸ்கள் இங்கே காலங்காலமா, இது 5 வருஷத்துல இல்லை, காலங்காலமா எத்தனை ஸ்கூல் இங்கே மெயின்டெனன்ஸ் இல்லாமல் இருக்கோ அந்த ஸ்கூல்லாம் மேம்பாடு செய்யறதுக்கான எல்லா வேலைகளுமே இங்கே ஆரம்பிக்கப்பட்டாச்சு. கூடிய சீக்கிரம் எல்லா பள்ளிகளுமே 100% இந்த மாதிரி சிதிலமடைவு இல்லாமல் இருக்கிறதுக்காக தான் பேராசிரியர் அன்பழகன் பள்ளி மேம்பாட்டு திட்டம் சொல்லி ஒரு ஸ்கீமே இங்கே நம்ம கொண்டு வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லி இந்த அளவுக்கு ஆயிரக்கணக்கான பள்ளிகளை இங்கே மேம்பாடு செஞ்சாச்சு. ஆனால் எங்கேயோ ஒரு இடத்துல உடஞ்சி கிடக்கும்ல, அதை மட்டும் கொண்டு வருது. அப்படி பார்த்தா இன்னைக்கு தாவேக்காவுடைய ஆட்சிக்கு வந்த பிறகு இன்னைக்கு நம்ம பேசக்கூடிய இன்னைக்கு தேதிக்கு உசிலம்பட்டியில் 3 கவர்மெண்ட் ஸ்கூலில் இழுத்து மூடி இருக்கிறாங்க. அப்போ அதுக்கு என்ன செய்வீங்க? ஏன்னா இவங்களுடைய கவனம் முழுக்க தனியார் மயம் தான் போயிட்டு இருக்குது. எப்படி பாஜக தனியார் மயத்தை கவனம் செலுத்துவாங்களோ இவங்களும் அந்த தனியார் மயம் தான். ஆட்சிக்கு வந்த 1-2 நாள்லயே 8000 தனியார் மருத்துவமனைகளுக்கு அனுமதி, தற்காலிக அனுமதின்னு சொல்லி 8000 தனியார் மருத்துவமனைகளுக்கு அனுமதி கொடுத்தாங்க. இப்போ இந்த தனியார் ஸ்கூலுகளுக்கு ஒரு ஸ்கீம் கொடுத்தாங்க. ராஜ்மோகன் வந்து சொல்றாரு, தனியார் பள்ளி ஸ்கூல் ஓனர்ஸ்லாம் நகைகளை விற்று அவங்க வந்து ஸ்கூல் நடத்திட்டு எவ்வளோ கஷ்டப்படுறாங்க, அவங்கள்ட்ட போய் இத்தனை வருஷமா இங்கே லஞ்சம் வாங்கிட்டு இருந்தாங்க, அவங்களாம் நகையை விற்று ஸ்கூல் நடத்திக்கிட்டு இருக்கிறாங்க, அவங்க பண்றது லாப கணக்கு இல்லை, அதெல்லாம் புண்ணிய கணக்கு. தனியார் ஸ்கூல் ஃபீஸ் வாங்குறாங்க இல்லையா, அதெல்லாம் லாப கணக்கு இல்லையா, அதெல்லாம் புண்ணிய கணக்காம். ஏன்னா இங்க இருக்கக்கூடிய தனியார் பள்ளிகள்லாம் எல்லாம் புண்ணியத்துக்காக ஸ்கூல் நடத்துறாங்க இல்லையா. உச்ச நீதிமன்றத்தோட ஒரு வழிகாட்டல் இருக்கு. எப்படி நீங்க வந்து இன்னைக்கு தாவேக அரசு வந்ததுக்கு பிறகு ஒரு ஸ்கூலுக்கான லைசன்ஸ் வாங்குறது, உரிமம் வாங்குறத ஆன்லைன் போர்ட்டல்லே வாங்கிக்கலாம் அப்படின்னு சொன்னாங்களோ,
அதே மாதிரி ஸ்கூலுடைய ஃபீஸ் எவ்வளோ, ஸ்கூலுடைய கட்டணம் எவ்வளோங்கிறத ஆன்லைன் போர்ட்டலில் கொண்டு வரணும். ஒரு ஸ்கூல் அந்த ஸ்கூல் நம்ம கூகுளில் போய் சர்ச் பண்ணுமா, ஸ்கூலில் என்ன கிளாஸுக்கு எவ்வளோ ஃபீஸ் அப்படிங்கிறத ஆன்லைனில் கொண்டு வரணுங்கிறது சட்டம். அதை இத்தனை வருஷம் கொண்டு வரல. சரி, தனியார் பள்ளிகளுக்கு இவ்வளோ சலுகைகள் செஞ்சு கொடுத்தீங்களே, அதை நீங்கள் செய்யணும்னு சொல்லி தனியார் பள்ளிகள்கிட்ட சொல்லணும் இல்லையா? அதை எதையுமே சொல்ல மாட்டாங்க. ஏன்னா இவங்களுடைய அரசியல் முழுக்கவே கார்ப்பரேட் மயம் தான். இப்போ அரசு வழக்கறிஞர்கள் நியமிக்கிறதுலேயே எவ்வளோ பெரிய லஞ்ச லாவணியங்கள் நடந்ததுன்றத உங்கள் கட்சியில் இருக்கவங்க இன்னைக்கு புகார் கொடுத்துட்டு இருக்காங்க. இன்னைக்கு ஒருத்தர் கோர்ட்டுக்கு போயிருக்கிறாரு, அரசு வழக்கறிஞர் நியமிக்கிறதுல இவ்வளோ பெரிய ஊழல்கள் இங்கே நடந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி. எல்லாருமே தனியார் மயம் கொண்டு வரதால இங்கே அரசு பள்ளிகளை இவங்க தொடர்ந்து இந்த மாதிரி செய்கிறது. அரசு பள்ளினாலே ஒரு கேவலம், இங்கே தமிழ் வழி கல்வியில் படித்தாலே ஒரு கேவலம். பாருங்க டீச்சர், ஒரு வாட் இஸ் யுவர் ஃபாதர் கேட்குற இதுவே உங்களுக்கு தெரியல. ஆனால் அந்த வீடியோட முழு காட்சி நம்ம பார்க்கும்போது 1 நிமிஷத்துக்கு மேலே அந்த முழு காட்சி இருக்கு. அங்கே கீர்த்தனா என்னெல்லாம் கேள்வி கேட்குறாங்களோ அந்த கேள்விக்கு எல்லா மாணவிகள் சம்மந்தப்பட்ட அந்த ஒரு அம்மா ஒரு மாணவி சொல்லிச்சு இல்லையா, எங்கள் அப்பா கூலி வேலை செய்கிறாருன்னு, அந்த புள்ள உட்பட எல்லாருமே எல்லா கேள்விகளும் பதில் சொல்கிறாங்க. அப்போ கீர்த்தனா என்ன செய்றாங்க பார்த்தீங்கன்னா, ஒரு ஸ்போக்கன் இங்கிலீஷ் மாதிரி தான் இருக்குது, ஒரு ஸ்போக்கன் இங்கிலீஷ் மாதிரி தான் கேட்குறதுக்கு தான் பதில் சொல்கிறாங்க, அதை உள்வாங்கிக்க வேணாமா அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு முறையும் அவங்க இழிவுபடுத்துகிற மாதிரி மட்டப்படுத்துகிற மாதிரி தான் பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. ஏன்னா இவங்க எல்லாருமே தனியார் மயத்துக்கு எல்லாமே செஞ்சு கொடுத்ததால நீ கவர்மெண்ட் விட்டு தனியாருக்கு போயிரு அப்படிங்கிற மாதிரி தான் இவங்களுடைய செயல்பாடுகள் இருந்துகிட்டு இருக்கு. இப்போ கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் ஓடிபி ஆதார் கார்டு எல்லாம் கொண்டு வரதால எதுக்கு மணிக்கணக்கில் போய் நிற்குது, அதுக்கு பிரைவேட் கிளினிக் போயிடலாமே அப்படி எல்லாமே தனியார் மயத்தை நோக்கி. ஏன்னா 8000 ஹாஸ்பிட்டலுக்கு அனுமதி கொடுத்துருக்காங்க இல்லையா, எல்லாருமே தனியார் மயத்தை நோக்கி போகிறதுக்காக இப்போ ஏற்பட்ட செயல்பாடுகளை செஞ்சுக்கிட்டு, ஆனால் ஒட்டுமொத்தமாக அந்த பழி போடக்கூடிய வேலைகள் இருக்குல்ல, ஃபேக் நியூஸை பரப்பி பழி போடக்கூடிய வேலைகள், அந்த வேலைகளை செஞ்சுட்டு இருக்கிறாங்க. இந்த வேலைகளுக்கெல்லாம் உச்சாணி கும்பா நாளைக்கு முதலமைச்சர் என்ன செய்ய போறாருன்றதை வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். நாளைக்கு போய் அங்கே என்னென்னலாம் கதை அடிச்சு விட போறாரு. ஏன்னா சட்டமன்றத்தில் உட்காந்துக்கிட்டு 2 வயசு குழந்தைய திமுக ரேப் பண்ணா அப்படின்னு சட்டமன்றத்தில் உட்காந்து பொய் சொன்ன கூட்டம், கரூரில் வந்து போலீஸை வச்சு மு க ஸ்டாலின் தான் கொலை செஞ்சாரு, கொன்னு குவிச்சாரு அப்படின்னு பொய் சொன்ன கூட்டம், நாளைக்கு அந்த கரூருக்கே போய் தனியார் கல்லூரியில் நாளைக்கு மீட்டிங்கில் பேச போகிறாங்க. 32 பேருக்கு அரசு வேலை கொடுத்து அவங்களோட ஆஃப் பண்ண போகிறாங்க. அப்போ நாளைக்கு இவங்க என்னெல்லாம் பேச போகிறாங்க, அது எந்த வகையிலலாம் ரீல்ஸாக மாற போகுதுங்கிறத நாளைக்கு வெயிட் பண்ணி பார்க்கலாம். இது மாதிரி வீடியோக்களை தொடர்ந்து பார்க்குறதுக்கு மறக்காமல் பேட்டை டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இந்த வீடியோக்களை உங்கள் நண்பர்களுக்கு அதிகமாக ஷேர் செய்யுங்க. இணைந்திருப்போம்.